صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையினால அந்நஹ்வுல் வாதிஹ் அப்படிங்கிற கிதாபை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுல இல்லத்துடைய பாடம் நம்ம படிக்கிறோம். லாம் கலிமா இல்லத்து, ஃபா கலிமா இல்லத்து, ஐன் கலிமா இல்லத்து இப்படின்னு இல்லத்துடைய வகைகள் பல இருக்குது. இப்ப அதுல கிதாபுல சில உதாரணங்கள் போடுறாங்க. அந்த உதாரணத்துல நம்ம வரக்கூடிய ஃபேலை என்ன கலிமா இல்லத்து நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்க வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இங்க பாருங்க, அல்கா, அஸ்ஸையாது, அப்ப அல்கா ஸையாது ஷபகதஹு, ஷபு ஷபகதஹு. இத தர்கீபு நம்ம பார்த்திடணும். அல்கானா போட்டான், விரித்தான். சையாத் அப்படின்னா வேட்டைக்காரன், வேட்டையாடுபவர். ஷபுகத் அப்படின்னா வலை. ஹூனா தன்னுடைய. பாருங்க, அல்க சையாது வேட்டைக்காரன் விரித்தார், ஷபுகதஹு. இந்த ஹூரி லமீர் செய்யாத பார்த்து மேலுது. அல்கானா போட்டார், விரித்தார், அப்ப அது ஃபியாலு. செய்யா, விரித்தவர் யார்? செய்யார், அப்ப அவர் ஃபாயிலு. எதை விரித்தார்? வலையை, அப்ப அது மஃபூலு அல்லது மஃபூல் பிஹி என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. தன்னுடைய, உடையன்னு அர்த்தம் வர்றதுனால முலாஃபு. ஹி என்னது? முலாஃபுன் இலைஹி. தன்னுடைய வலையை வேட்டைக்காரர் விரித்தார். அப்ப அல்காங்கிறது ஃபேலு, செய்யாது என்பது ஃபாயிலு, ஷபுகத் மஃபூலு முலாஃபு, ஹூ என்பது என்னது? முலாஃபுன் இலைஹி. இப்ப நம்ம அல்காங்கிற ஃபேலை நம்ம எடுத்துக்கிடுவோம். அல்கா இதனுடைய அசல் எப்படி இருக்கும்? இங்க பாருங்க, அல்கையன் இருக்கும். அப்ப லாம் கலிமா இல்லத்தான வாதியான ஃபேல். லாம் கலிமால என்ன இருக்குது? இல்லத்துடைய எழுத்துக்களில் 3 எழுத்துக்களில் ஒரு எழுத்தான யா என்பது என்ன செஞ்சிருக்குது, வந்திருக்கு. இந்த யாவுக்கு முன்னால பாருங்க ஃபத்தஹ் இருக்குல்ல, அதனால நம்ம என்ன செஞ்சோம், இந்த யாவை அலிஃபாக புரட்டி அல்கான்னு படிச்சுட்டோம். அப்ப அல்கா என்பதின் பூர்வீகமாகிறது அல்கைய அப்படின்னு என்ன செய்யும், இருக்கும். ஏன் அலிஃபா புரட்டுனா, யாவுக்கு முந்தைய எழுத்துக்கு என்ன இருக்குது? ஃபத்தஹ் இருக்குது. அப்போ ஃபத்தஹுக்கு தோதுவாக யாவை அலிஃபாக புரட்டி அல்கைய என்பதை அல்கா என்று என்ன செய்யப்பட்டது, படிக்கப்பட்டது. அடுத்து பாருங்க, எல்கல் முசீவு. எல்கல் முசீவு, எல்கல் முசீவு ஜஸாஅஹு. எல்கல் முசீவு, லகிய எல்கா, லகியன சந்தித்தான், எல்கானா சந்திப்பான், முசீவுனா கெட்டவன், ஜஸானா தண்டனை, ஹூனா தன்னுடைய. அப்ப எல்கல் முசீவு கெட்டவன் சந்திப்பான், ஜஸாஅஹு தன்னுடைய தண்டனையை பெற்றுக்கொள்வான். சந்திப்பான் அர்த்தம் பெற்றுக்கொள்வான். பாருங்க, எல்கா ஃபேலு, பெற்றுக்கொள்பவன் யாரு? முசீவு. அப்ப அவனுக்கு பேரு ஃபாயிலு. எதை பெற்றுக்கொள்வான்? ஜஸா, தண்டனையை.
அப்ப அதுக்கு பேரு மஃபூல் பிஹி. தன்னுடைய வருதுல்ல, அப்போ முலாஃபு. ஹூ வந்து என்னது? முலாஃபுல் இலைஹி. இப்ப எல்காங்கிறது லாங்கலிமா இல்லத்தான ஃபஅல். இதனுடைய அசல் எப்படி இருக்கும் பாருங்க, லக்கியன் இருக்கும். லக்கியன் இருக்கும். லக்கிய என்பதை லக்கிய என்றுதான் படிக்க வேண்டும். யாய வந்து அலிஃபாக புரட்டுவது கூடாது. ஏன் புரட்டுவது கூடாது அப்படின்னா, யாவும் புரிஞ்சதுக்கு என்ன இருக்குது? கசிர் இருக்குது. ஃபதஹ் இருந்தால் மட்டும்தான் யாவை வாவை அலிஃபாக புரட்ட வேண்டும். இங்க கசிர் இருக்கிறதுனால யாவை யாவாவை என்ன செஞ்சிடணும்? வைத்து விட வேண்டும். அப்ப இலக்கிய எல்கையூன் இருக்கும். பாருங்க, எல்கையூன் இருக்கும். ஃபதஹ் இருக்குதா? அதுதான் இந்த யாவை அலிஃபா புரட்டி எல்கான் நம்ம என்ன செய்யறோம்? படிக்கின்றோம். அப்ப எல்கல் முசீவு ஜஸாஅஹு, கெட்டவன் பாவம் செய்தவன் தன்னுடைய தண்டனையை அவன் பெற்றுக் கொள்வான். அடுத்து பாருங்க, ஹஷிய முஹம்மதுன் ரப்பஹு. ஹஷிய முஹம்மதுன் ரப்பஹு. ஹஷியன பயந்தான், முஹம்மதுன் முஹம்மது பயந்தான், ரப்பஹு தன்னுடைய இறைவனை. ஹஷிய ஃபேலு, பயந்தவன் யாரு? முகம்மது. அப்ப அவன் பேரு ஃபாயிலு. பயப்படப்பட்டவன் யாரு? ரப்பு. அப்ப மஃபூல். மஃபூல் பிஹி தன்னுடைய வருது இல்ல, அப்போ முலாஃபு. ஹி வந்து என்னது? முலாஃபுல் இலைஹி. தன்னுடைய ரப்பை, ரப்பனா அர்த்தம் படைத்து பரிபாலிக்க கூடியவன். அல்லாஹ் வந்து நம்மை படைக்கவும் செய்தான், நம்மை பரிபாலிக்கவும் செய்கிறான். பரிபாலித்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு தேவையான சுவாசிப்பதற்கு காற்று, அருந்துவதற்கு நீர், சாப்பிடுவதற்கு உணவு, அணிவதற்கு உடை, இருப்பதற்கு இருப்பிடம், எல்லா வசதிகளையும் செய்து தருவான். படைச்சுட்டு அப்படி விட்டுற மாட்டான் நம்மள. அதுக்குதான் ரப்புன்னு அர்த்தம். அப்ப ஹஷிய ஃபேலு, முஹம்மதுன் ஃபாயிலு, ரப்ப மஃபூலு முலாஃபு, ஹூ என்பது முலாஃப் இலைஹி. இப்ப ஹஷி என்பது லாங்கலிமா இல்லத், யாகியான ஃபேல். பிறகு கடைசியில் யா வருது. இங்க யாவை வந்து நம்ம அலிஃபா புரட்டக்கூடாது. ஏன் புரட்டக்கூடாதுன்னா முன்னால கசிர் வருது. அப்ப ஹஷிய என்பதை ஹஷிய என்றுதான் நம்ம என்ன செய்யணும்? படிக்க வேண்டும். அடுத்த ஒரு உதாரணம் பாருங்க, அபகி. ரிலா, ரிலை, வாலி, தைனி. அபுகி, ரிலல், வாலிதை. பகா எபுகில் இருந்து அபுகி, தன்னிலை ஒருமை. அதாவது முத்தக்கல்லீம் வஹதான் அப்படின்னு அரபில சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து தன்னிலை ஒருமை. அபுகினா நான் தேடுகிறேன், ரிலானா திருப்தின்னு அர்த்தம், பொருத்தம், திருப்தி. வாலிதைன் அப்படின்னா பெற்றோர், பெற்றோர் உடைய திருப்தியை நான் தேடுகிறேன். பாருங்க, அபுகினா நான் தேடுகிறேன். தேடக்கூடிய நான் இந்த ஃபேலுக்குள்ளாலே இருக்கிறேன். ஃபாயில் வந்து வெளியே வரல, ஃபேலுக்குள்ளாலே ஃபாயில் இருக்கிறதுனால இது வந்து ஃபேலு லமீரு ஃபாயில் அப்படின்னு என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. இந்த அபகையில உள்ள அணை இருக்குல்ல, அணை இருக்குல்லமா, அதுதான் என்னது? ஃபாயில். அந்த அபகை அணை வெளியே வராது. அபகி என்பதிலே ஃபாயில் மறைந்திருக்கிறது. அதான் ஃபேலு, ஃபாயில் வந்து லமீர்ல இருக்கு. அதான் ஃபேலு லமீரு ஃபாயில் அப்படின்னு என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. எதை தேடுகிறேன்? ரிலாவை தேடுகிறேன், பொருத்தத்தை தேடுகிறேன். அப்ப அதுக்கு பேரு மஃபூலு பிஹி. யாருடைய பொருத்தத்தை தேடுகிறேன்?
பெற்றோர் உடைய, உடையன்னு வருது இல்ல, உடையன்னு வந்தாலே முலாஃபு முலாஃபிலை. அப்ப இது முலாஃபு வாலிதைனி முலாஃபுல் இலைஹி. சரி, இப்ப நம்மளுக்கு ஃபேல் வந்து அபுகிதான். இதனுடைய அசல் எப்படி இருக்கும்? மாதி எப்படி இருக்கும்? பகா. எப்படி இருக்கும்? பகான் இருக்கும். பகான தேடினான். பகாவுடைய அசல் எப்படி இருக்கும்? பாருங்க, பகையன் இருக்கும். பகையன் இருக்கும். பாருங்க, ஏய்க்கு முன்னால ஃபத்தஹ் இருக்குதா? அதனால என்ன செஞ்சிட்டோம்? ஏய் அலிஃபா புரட்டி பகான் நம்ம என்ன செய்யலாம்? படிக்கும். பகா எபுகி, அதுல இருந்து அபுகி. இப்ப அபுகில பாருங்க, ஏய் அலிஃபா புரட்டல. ஏன் அப்படின்னா யாவுக்கு முன்னால் என்ன இருக்குது? கசர் இருக்குது. ஃபத்தஹ் இருந்தால் மட்டும்தான் யாவை அலிஃபாக புரட்ட வேண்டும். அது மாதியாக இருக்கட்டும், முலாரியான முஸ்தக்பிலான ஃபேலாக இருக்கட்டும். கடைசியில வரக்கூடிய யாவோ வாவோ அதுக்கு முந்தைய எழுத்து ஃபத்தஹ் இருக்க வேண்டும். ஃபத்தஹ் இருந்தால் மட்டும்தான் அந்த இல்லத்துடைய எழுத்தை அலிஃபாக நம்ம என்ன செய்வோம்? புரட்டுவோம். அப்ப அபகி ரிலல் வாலிதைன், பெற்றோருடைய திருப்தியை நான் நாடுகிறேன், தேடுகிறேன். ஒரு உதாரணம் பாருங்க. யபனி, யபனி அல் பன்னாவு மஸ்ஜிதன். பனா யபனி, பனானா கட்டினான், யபனினா கட்டுவான், கட்டிடம் கட்டுதல். பன்னாவு அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது கொத்தனார். கொத்தனார் கட்டுகிறார் மஸ்ஜிதன், பள்ளிவாசலை கட்டுகிறார். எப்படி கட்டுகிறார்? அது சேலு. கட்டக்கூடியவர் யாரு? கொத்தனார். வெளியே இருக்காரு. அப்ப அது வெறும் ஃபாயில். கட்டப்பட்டது எது? மஸ்ஜித். அப்ப அது மஃபூலும் பிஹி. யபனில் பன்னாவு மஸ்ஜிதன், கொத்தனார் பள்ளிவாசலை கட்டுகிறார். இப்ப அவனுக்கு சட்டம் எங்க இருக்குது? எப்படியில இருக்கு. எப்படியுடைய அசல் எப்படி இருக்கும்? பனான் இருக்கும். பனானா கட்டினான். மண் பனான் இல்லாகி மஸ்ஜிதன் அப்படின்னு ஹதீஸ்ல வருதுல. பனானா கட்டினான். பனாவுடைய அசல் எப்படி இருக்கும்? பனையன் இருக்கும். பாருங்க, யாவுக்கு முன்னால என்ன இருக்குது? ஃபத்தஹ் இருக்குல்ல. அதுதான் ஏ அலிஃபா புரட்டி பனான் நம்ம என்ன செஞ்சோம்? படிச்சோம். இங்க பாருங்க, யாவுக்கு முன்னால கசர் இருக்கிறதுனால யாவாவே என்ன செஞ்சாச்சு? வச்சாச்சு. யபுனியும் இருக்கும், அது லம்பத்தை போக்கி இருக்கிறோம். அப்ப யபுனில் பன்னாவு மஸ்ஜிதன், கொத்தனார் பள்ளிவாசலை கட்டுகிறார். இந்த மாதிரி உதாரணங்கள் குர்ஆன் ஹதீஸ்ல அதிகமாக வருகிறது. அதை நாம் படிக்கும் பொழுது இந்த சிந்தனையோடு நாம் என்ன செய்யணும்? படிக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்ல விளக்கத்தை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد